வாங்க இன்னைக்கு நாம நேமிநாதம் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு பழந்தமிழோட கவிதை விதின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பல்லாயிரம் வருஷமா ஒரு மொழி இருக்கு, அதுக்கு எப்படி ரூல்ஸ் எழுதுறது? இந்த கேள்வி சும்மா இல்ல. இது ஒரு மொழியோட அமைப்புக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற கவிதையையும் தர்க்கத்தையும் தேடி போற ஒரு பயணம் மாதிரி. சரி, இந்த பயணத்துக்கு நம்மளோட கைடு யாருன்னு பார்த்தா அதுதான் நேமிநாதம். இது 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கண நூல். ஆனா இதை வெறும் ஒரு ரூல் புக்குன்னு நினைச்சிடாதீங்க. தமிழ் எழுத்துக்களும் சரி, சொற்களும் சரி, எப்படி இயங்கணும்னு சொல்ற ஒரு காவியம் இது. வாங்க, நாம முதல்ல மொழியோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது அதோட ஒலிகளோட ஆன்மாவுல இருந்து. நேமிநாதத்தோட முதல் பகுதியே எழுத்ததிகாரம்தான். பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா? இது முழுக்க முழுக்க எழுத்துக்களை பத்தி தான். ஒரு மொழிக்கு எழுத்துக்கள் தானே பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. தமிழ் மொழியோட முழு உலகமே இந்த 31 அடிப்படை ஒலிகள்லேருந்து தான் தொடங்குது. இதை நீங்க மொழியோட உயிர்நாடுன்னே சொல்லலாம். இப்ப பாருங்க, இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு இடம். தமிழ் எழுத்துக்கள்லயே ஒரு கவிதை மாதிரி பிரிச்சிருக்காங்க. உயிர் எழுத்துக்களை ஆன்மான்னு சொல்றாங்க, ஏன்னா அதுங்க தனியா இயங்க முடியும். மெய் எழுத்துக்களை உடல்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உடலுக்கு உயிர் தேவைப்படுற மாதிரி மெய் எழுத்துக்கள் ஒலிக்க ஒரு உயிர் எழுத்து கண்டிப்பா தேவை. எவ்வளோ அழகான ஒரு கற்பனை இல்லையா? சரி, அந்த முதன்மை எழுத்துக்களோட கணக்க பாப்போமா? 12 உயிர் எழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், அப்புறம் ஆயுத எழுத்துன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஆக மொத்தம் 31. இந்த அமைப்பு ரொம்பவே துல்லியமா இருக்கு. இன்னும் ஆழமா போனா இந்த உயிரெழுத்துக்களை கூட சும்மா விடல. அதோட ஒளி நேரத்தை வச்சு 2ஆ பிரிக்கிறாங்க. குட்டையா ஒலிச்சா அது குரில், அது 5 இருக்கு. நீளமா ஒலிச்சா அது நெடில், அது 7 இருக்கு. அடுத்து மெய்யெழுத்துக்கள். இதோட வகைப்பாடு இன்னும் சூப்பரா இருக்கும். உச்சரிக்கிறப்ப சத்தம் கடினமா இருந்தா அது வல்லினம், மென்மையா இருந்தா மெல்லினம், ரெண்டுக்கும் நடுவுல இருந்தா இடையினம். இந்த மாதிரி பிரிச்சதுனால மொழியோட உச்சரிப்பு முறைய நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த ஆன்மாவான உயிரெழுத்தும் உடல் ஆன மெய்யெழுத்தும் சேரும்போது என்ன நடக்குது? அடேங்கப்பா, 216 உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது. இது வெறும் கணக்கு இல்லைங்க, இது ஒரு மொழியோட படைப்பு ரகசியம். சரி, இப்போ எழுத்துக்களை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்படி வார்த்தைகளா மாறுதுன்னு பார்க்கலாமா? நேமிநாதத்தோட 2வது பகுதி சொல்லதிகாரம். இங்கதான் எழுத்துக்களுக்கு நிஜமான அர்த்தம் கிடைக்குது. எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தையா மாறுது. தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைங்கிறது சும்மா எழுத்துக்களை ஒன்னா கோர்க்கிறது மட்டும் இல்ல, அதுக்குள்ள பல அடுக்கு அர்த்தங்கள் இருக்கு. அது ஒரு முழுமையான அமைப்பு. இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடக்கியிருக்காங்கன்னு புரியும். உதாரணத்துக்கு வந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். அது ஒரு உயர்திணை, அது ஒரு ஆண்பால், அது படர்க்கை இடத்தைச் சேர்ந்தது, அதுவும் இறந்த காலத்துல நடந்திருக்கு. பாத்தீங்களா? இத்தனை தகவல்களும் ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கு. திணையில ஆரம்பிச்சு காலம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் அந்த வார்த்தைக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்குது. இது ஒரு மொழியோட DNA மேப் மாதிரி. இப்ப நாம பார்க்க போறது ஒரு அழகான நடனம் மாதிரி. அதாவது 2 வார்த்தைகள் ஒன்னோட ஒன்னு சேரும்போது என்ன நடக்குது? இதை கட்டுப்படுத்துற விதிகளை தான் புணர்ச்சின்னு சொல்றோம். நேமிநாதம் இத பத்தி ரொம்ப அழகா சொல்லுது. 2 வார்த்தைகள் சேரும்போது மொத்தமே 3 விதமான மாற்றங்கள் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு தோன்றல், இன்னொன்னு திரிதல் அல்லது கெடுதல். இந்த 3 விதிகளையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். தோன்றல்னா 2 வார்த்தை சேரும்போது நடுவுல புதுசா ஒரு எழுத்து வரும். திரிதல்னா இருக்கிற ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தா மாறிடும். கெடுதல்னா இருக்கிற ஒரு எழுத்தே காணாம போயிடும். ஆக இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஏதோ எதேச்சையா நடக்கிற மாற்றங்கள் கிடையாது. இது ஒரு கணிக்கக்கூடிய துல்லியமான அமைப்பு. எதுக்குன்னா மொழி கேட்கறதுக்கு இனிமையா ஒரு கவிதை மாதிரி இருக்கணும்ல, அதுக்காகத்தான். சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த விதிகள் எல்லாம் இன்னைக்கும் ஏன் முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்மள பலரும் இலக்கணம்னாவே அது ஏதோ போர் அடிக்கிற ரூல்ஸ்ன்னு தான் நினைப்போம். ஆனா நேமிநாதம் மாதிரி நூல்கள் நமக்கு என்ன காட்டுதுன்னா, இலக்கணம்ங்கிறது வெறும் விதிகள் இல்ல, அது ஒரு மொழியோட தத்துவத்தையும் அதோட ஆன்மாவையும் கவிதை மூலமா நமக்கு சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா, நேமிநாதம் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. ஒரு மொழியோட அமைப்புல தர்க்கமும் கவிதையும் ஒண்ணுதான், அத பிரிக்கவே முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு உயிர் கொடுக்குது. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிக்கிறேன். நாம ஒவ்வொரு நாளும் பேசுற நம்ம மொழிகளுக்குள்ள, அதோட விதிகளுக்குள்ள இன்னும் நாம கண்டுபிடிக்காத எத்தனையோ ரகசியங்களும் காலத்தால் அழியாத அறிவும் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.